ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது கொஸ்டின். ஃபஸ்ட் யூனிட்டில் 8வது கொஸ்டின்ஸு. ஒய் எ ஸ்பேனர் வித் அ லாங் ஹேண்டில் இஸ் ப்ரிஃபர்ட் டு டைட்டன் ஸ்க்ரூஸ் இன் ஹெவி வெஹிக்கிள்ஸ். என்ன கேள்வின்னா, இப்போது பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, லாரி அந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸில் அந்த ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேனரோட ஹேண்டில் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதாவது ஸ்பேனரோட லென்த்து வந்து நீளமாக இருக்கும். அது ஏன்னு கேட்காங்க. சரிங்களா? சரி, அதுக்கு உண்டான ஆன்சர் புக்லேயே இருக்குது. கைடில் சில கைட்லையும் கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு கைடில் இருக்கிறதையும் நான் நோட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நம்ம அதையும் பார்த்துக்கலாம். திரும்ப சொல்கிறேன், நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இந்த லெசனில் படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நமக்கு தேவை வந்து 2 மார்க்ஸு 5 மார்க்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், அது 1 வேர்டு. இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் நான் பார்க்க போகிறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸும் இது மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்காக சொல்ல வரேன். சரி, ரைட். இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடும். சரி, பேஜ் நம்பர் 4 வந்து இந்த ஃபிகருக்கு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதான் ஆன்சரு. திஸ் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர். எப்போ அதிகமாக இருக்கும் அந்த டேர்னிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? டேர்னிங் எஃபெக்ட் நம்ம ஸ்க்ரூவோ நட்டோ டேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் டேர்னிங் எஃபெக்ட்ன்றாங்க. இந்த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா, when the distance between the fixed edge, இதான் ஃபிக்ஸ்ட் எட்ஜ்னு வச்சுக்கோங்க, and the point of the application of force, இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குங்க வச்சுக்கோங்க, இது வந்து அதிகமாக இருக்கும்போது. ஸோ என்னது மீன் பண்ணுறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் என்ன ஆகுதுன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த கைடில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். A spanner with a long handle give high tension with less force. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பேனர் வந்து அதிகமான ஹேண்டில் இருந்துச்சுன்னா, ஹேண்டிலோட லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குமா, ஆனால் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ஃபோர்ஸ் வந்து அந்த டேர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the turning effect of a body depends upon the distance of the line of action applied force from the axis of rotation. என்ன சொல்கிறாங்கன்னா, the turning effect of the body depends upon the எதை வந்து சார்ந்து இருக்கும்னா the distance. நம்ம ஏற்கனவே மேலே இருக்க அதே பாயிண்ட் தான். என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்டுக்கு பதில் இந்த பாயிண்ட் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, the turning effect of body depends upon the distance of line. distance of line இருக்குது பார்த்தீங்களா, distance of line of actions, அதில் கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து இங்கே டேர்னிங் எஃபெக்ட் இருக்குன்னா, இங்கே கொடுக்கக்கூடிய நம்ம டிஸ்டன்ஸு, கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து லாங்காக இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய டேர்னிங் எஃபெக்ட்டு நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பேண்ட் வித் லாங் ஹேண்டில்ஸ் ப்ரிஃபர்டா. ஸோ அதனால் வந்து லாங் ஹேண்டில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நட்டோ நம்ம வந்து கழட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நட்டோ போல்ட்டோ கழட்டுறோம்னா அதில் யூஸ் பண்ணுற ஸ்பேனரோட ஹேண்டில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம லென்த் அதிகமாக வைக்கமோ அந்த அளவுக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய நமக்கு ஃபோர்ஸ் வந்து மெல்ல குறைய கொடுத்தா போதும், கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இந்த ஃபிகரும் கூட அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னென்னா, இந்த ஹிஞ்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, இந்த கதவை வந்து ஹிஞ்சஸ் சவுத்தோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இதே ஹேண்டில் இந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். இதில்ங்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும், கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சரி, இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி சந்திப்போம். நன்றி.